ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ப்ரான் தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது சுட சுட சாப்பாட்டுக்கு பிசைந்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இது இட்லி, தோசை, சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட வேறு லெவலில் இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரான் எடுத்தால் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் சீக்கிரமாக. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒன் கேஜ் ப்ரானை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு
நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, மிளகு, சீரகம், சோம்பு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு ப்ரான் தொக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 5 minutes நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலாலாம் நல்லா கெட்டியாகி எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.